வணக்கம். போன வீடியோவில் எக்ஸசைஸ் 3.க்கு முன்னாடி இருக்கிற சில ஃபார்முலாஸ் பார்த்தோம். ஸோ அந்த வகையில் இன்னும் ஒரு 4 ஃபார்முலாஸ் பார்த்துடலாம். ஏற்கனவே நம்ம sin a plus b, sin a minus b, cos a plus b, cos a minus b இந்த 4 ஃபார்முலாவையும் பார்த்துருப்போம். இது எப்படி வந்ததுன்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி cos ஸ்கொயர் எக்ஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் இதுக்கான ஃபார்முலாவும் பார்த்தோம். cos 2xக்கான ஃபார்முலாவும் பார்த்துருந்தோம். இப்போது sin a cos b நல்லா கவனிங்க. இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் பண்ணும்போது sin a plus b plus sin a minus b is equal to, ஸோ இங்கே sin a cos b sin a cos b ரெண்டு முறை இருக்கும். அப்போ 2 sin a cos b எழுதிக்கலாம். இடையில நான் அப்புறம் எழுதிக்கிறேன். இங்கே cos a sin b cos a sin b ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி இருக்குது, அது அப்படியே கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், 2 sin a cos b is equal to sin a plus b plus sin a minus b அப்படின்னு வரும். இது வந்து ஒரு ஃபார்முலா. அதே போல் இங்கே ப்ளஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சைன் வந்து மைனஸ் ஆகிடும், இந்த சைன் வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போது ஒரு நிமிஷம், இப்போ நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் பண்ணும்போது இங்கேயும் மைனஸ் ஆகும், இந்த மைனஸ் சைன் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போது இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். sin a plus b மைனஸ் sin a minus bனா 2 cos a sin b கிடைக்கும். புரியுதுங்களா? sin of a plus b மைனஸ் sin of a minus b is equal to. ஸோ இதே போல் தான் நமக்கு இந்த ஃபார்முலாஸும் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மைனஸும் ப்ளஸும் கேன்சல் ஆகிட்டு 2 cos a cos bன்னு கிடைக்கும். இங்கே என்ன ஆகும், cos a plus b plus cos a minus bன்னு கிடைக்கும். சரிங்களா? அதே போல் மைனஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், மைனஸ் பண்ணும்போது இந்த சைன் மைனஸ் ஆகும், இந்த சைன் ப்ளஸ் ஆகிடும். அப்போது சாரி இதுவும் மைனஸ் ஆகும். ஸோ அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இங்கே மைனஸ் 2 sin a sin b கிடைக்கும். எப்போ cos a plus b minus cos a minus b. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா சில நேரங்களில் cos a minus b minus cos a plus b அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகுது பாருங்கள், இதுக்கு மைனஸ் போடும்போது இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும். அப்போ இதுக்கு டைரெக்டாக கேன்சல் ஆகிடும். நமக்கு இங்கே 2 sin a sin bன்னு வரும். அப்போ இங்கே எழுதும்போது cos a minus b minus cos a plus b அப்படின்னு எழுதும். சரிங்களா? ஸோ இப்போ ஜென்ரல் ஃபார்முலாஸ் மறுபடியும் நம்ம பார்த்துடலாம். ஸோ sin a cos b அப்படின்னு இருந்ததுன்னா 1/2 இன்ட்டு sin a plus b plus sin a minus b. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவை இந்த 2 வந்து இந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருந்தோம். sin a plus b plus sin a minus b is equal to 2 sin a cos b. இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்தால் sin a cos b க்கான ஃபார்முலா. இதே தான் cos a sin b க்கான ஃபார்முலா. இந்த இடத்துல ப்ளஸுக்கு பதிலாக நமக்கு என்ன வரும், மைனஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஒரு ஃபார்முலா வரும், சப்ராக்ட் பண்ணால் ஒரு ஃபார்முலா வரும். அதுதான் இந்த ரெண்டு ஃபார்முலாவும்.